ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி மட்டன் கோலா உருண்டை சுவையில் முள்ளங்கி கோலா உருண்டை எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கொடுத்துருங்க. நான் பெருசாக ஒரு முள்ளங்கி எடுத்து தோலை சீவி நல்லா துருவி வச்சுக்கிட்டேங்க. துருவி வச்சு ஒரு ஜல்லடையில் வச்சுக்கிட்டேன். தண்ணி வடிகிற தண்ணி அது வடிட்டும். ரொம்ப தண்ணி இருந்தால் உருண்டை சரியாக வராது. இப்போ இஞ்சி பூண்டு, ஒரு 2-3 தேங்காய் கீத்து, ஒரு கைப்பிடி வெங்காயம், இந்த நம்ம முள்ளங்கி துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் எடுத்துகிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அந்த முள்ளங்கி திருவிழை வச்சு மிக்ஸி ஜாரில் 1-2 கரகரன்னு அரைச்சிக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. குறை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு கடலை ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுங்க. அதிலே உப்பும் போட்டுருங்க. ஒரு கொஞ்சம் உப்பு போடுங்க. போட்டு கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுங்க. ரொம்ப தளதல் இருந்தால் இன்னொரு ஸ்பூன் போட்டு பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது 10 வெங்காயம், ஒரு தக்காளி பழம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு ஒரு 2-3 தேங்காய் கீத்து, ஒரு 5-6 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அது குழம்புக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றி சோம்பு வெங்காயம் போட்டு தாளிச்சுடுங்க. தாளிச்சுட்டு ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பிற்பாடு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தேங்காய், முந்திரி பருப்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கி வச்சுருக்கீங்களா, அதையும் எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ முள்ளங்கி வடிஞ்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதுக்கேற்ற உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். பச்சை வாசனை போன பிற்பாடு தான் இந்த உருண்டை நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சும் போடலாம். அப்படியே உருட்டி 4 நாளாக போடணுங்க. வெந்தவொன்னு அப்படியே மேல் எழும்பி வந்துடும். நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி போடுங்க. நான் எண்ணெயில் பொரிச்சு போட்டிருக்கேன். 3/4 வேக்காடு வேக வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி 2 போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சால் சாப்பாட்டுக்கு அப்பளம் வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.